டெட் சைக்காலஜியோட சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஒரு 5 வீடியோஸாக தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அந்த 5 வீடியோஸும் பார்த்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா புரிஞ்சுருக்கிறோமா, சில கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிளான கொஷின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி? நவீன உளவியலின் தந்தை யார்? ரெண்டாவது கொஷின், the word adolescere is derived from which language and what is the meaning of it? adolescere அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து தருவிக்கப்பட்டது, அதனுடைய அர்த்தம் என்ன? who quoted that adolescence is the period of stress and storm? குமர பருவத்தை புயலடிக்கும் பருவம் அப்படின்னு சொன்ன சைக்காலஜிஸ்ட் யாரு? fourth question, which is the gang age? கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் எது? இன் விச் ஏஜ் பியர் குரூப் டாமினன்ஸ் இஸ் அட் இட்ஸ் பீக்? எந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் ஒப்பார் குழு மீதான ஈடுபாடு அதிகமாக இருக்குது? பெயின் அண்ட் ப்ளஷர் இதன் மூலமாக மாரல் வேல்யூஸை கற்றுக்கிடக்கூடிய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் எது? எந்த ஸ்டேஜில் நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் 100% க்ரோத்தை அட்டைன் பண்ணுது? ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பருவம் எது? தன்னைத்தானே அலங்கரித்து கொள்ளக்கூடிய பருவம் எது? கேன் அ டாஃப் சைல்டு ஸ்கோர் 100% இன் மேத்தமெட்டிக்ஸ்? ஒரு குள்ளத்தன்மையுடைய ஒரு குழந்தையால் கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற முடியுமா? ஹூ கிளாசிஃபைட் ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இன்டு 10? மனித வளர்ச்சி படிநிலைகளை 10 பருவங்களா அல்லது 10 படிநிலைகளாக பிரித்தவர் யார்? ஒரு பியர் குரூப் ராகிங்கில் அதிகமாக ஈடுபடுறாங்க. இந்த பியர் குரூப்பை நம்ம என்ன பியர் குரூப், எந்த மாதிரி பியர் குரூப்னு சொல்லுவோம்? ஒரு ஒப்பார் குழு குழந்தைங்க அதிகமாக ராகிங், ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அது எந்த மாதிரியான ஒப்பார் குழு? 2 குழந்தைங்களுக்கு இடையே அவங்களோட இன்டெலிஜென்ஸில் 60% சிமிலாரிட்டி இருக்குது, 60% ஒற்றுமை இருக்குது அப்படின்னா அவங்க யார்? 23rd பேர் ஆஃப் குரோமோசோம்ஸை நம்ம செக்ஸ் டிட்டர்மைனிங் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரோமோசோமுடைய பெயர் என்ன? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனடிக்ஸ்? நவீன மரபியலின் தந்தை யார்? கிவ் மீ a dozen of children, I'll make them what you want them to be. என்கிட்ட 1 டசன் குழந்தைங்களை கொடுங்க, அவங்கள நீங்கள் என்ன வாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த என்விரான்மெண்டலிஸ்டோட பெயர் என்ன? இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி இன்டு வாட்? மேம்பாடு இஸ் ஈக்குவல் டு மரபு பெருக்கல் என்ன? சைக்காலஜியோட டெஃபினேஷன் சயின்ஸ் ஆஃப் சோல் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, இப்போது சைக்காலஜியோட டெஃபினேஷன் என்ன? ஒரு நியூபார்ன் பேபியோடைய இன்டெலெக்சுவல் க்ரோத் எவ்வளோ இருக்கும்? உடல் சார்ந்த வளர்ச்சி ரொம்ப மெதுவாகவும் யூனிஃபார்மாகவும் இருக்கக்கூடிய பருவம் எது? ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் அவங்களோட எமோஷன்ஸ்லாம் ஓவர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வளர்ச்சி பருவத்தில் குழந்தைங்களுடைய மனவெழுச்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக, வெளியில் தெரியக்கூடியதாக இருக்கும், ஓவர்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் எது? இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா கரெக்டாக இந்த யூனிட்டில் உள்ள எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குலேயும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சைக்காலஜியில் டைரக்ட் கொஷின்ஸ் இருக்காது, அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். கான்செப்ட் புரிகிறது மூலமாக அது ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.